குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் நரசிம்ம மேத்தா என்கிற நரசிங்க மேத்தா. இவர் தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். இவர் பிறந்தது குஜராத் மாநிலத்தில் பாவ்நகர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பிறந்தார். கிருஷ்ண பக்தர் இவர். நீங்கள் வடக்க போயாச்சுன்னா கிருஷ்ண பக்தி தான் சிறந்து காணப்படும். வடக்க போயாச்சுன்னா எங்கே பார்த்தாலும் கோவில், சிவன் கோவில், அதை தாண்டி கிருஷ்ணன் கோவில் தான் இருக்கும். இவர் கிருஷ்ண பக்தர். இவருக்கு என்ன ஒரு பேரு கிடைச்சது அப்படின்னா, கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணி கிருஷ்ண பகவானோட அருளால் ராசலீலைன்னு சொல்லுவோம். அதாவது கிருஷ்ண பகவான் கோபியர்களுடன் ஆடக்கூடிய நிலை ராசலீலைன்னு சொல்லுவோம். அத்தனை பேரும் அந்த கிருஷ்ண பக்தியில் மூழ்கி காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையை ஒரு 22,000 பாடல்கள் எழுதியிருக்க. குஜராத்தி மொழியில் 22,000 பாடல்கள் எழுதியிருக்க. இவரோட ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த நரசிங்க மேத்தாவோட ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு பிள்ளை. ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டேன், ஊரை சுற்றுவேன், ஊரில் இருக்கிற வயல்களில் சுற்றி திரிவர், ஊரில் இருக்கிற ஆறு, நதி, குளம் அங்கெல்லாம் குதித்து விளையாடுவர். அந்த பால்ய வயசுங்கிறது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழக்கூடிய பருவம் அது. இவருக்கு என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் இவர் பெற்றோர்களை இழந்துடுறார். நல்ல விஷயத்தில் நல்ல விதத்தில் வளர்ந்திருந்தாலுமே பெற்றோர்கள் ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க பெற்றோர்கள் பிரிஞ்சிட்டாங்க. பெற்றோர்கள் இறந்த பிறகு இவருடைய சித்தப்பா கிட்ட வளர்றார். அது என்னத்தான் இருந்தாலும் அப்பா அம்மாட்ட இருக்கிற ஒரு சுகங்கிறது வேறு எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்காது. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், நம்ம என்னத்தான் இன்னொரு ஊருக்கு போய் ஒரு இடத்துல தங்கினாலுமே, நண்பர் வீட்டில் ஆகட்டும், ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கினாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி வராது. நம்ம சொல்கிறோம் இல்லையா? என்னத்தான் எத்தனையோ இடத்துல சாப்பாடு போட்டாலுமே நம்ம அம்மா பரிமாறுகிற ஒரு சுகம் கிடைக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் அப்பா அம்மாவை இழந்து மற்றவர்களிடம் வாழக்கூடிய குழந்தைகளின் நிலை. அப்பா அம்மா போயாச்சு, இதோ அவர்களுடைய கர்மா, அவர்கள் இறந்து விட்டார்கள்னா ஒரு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை யார் வீட்லையான தான் தங்கி வளரணும் அந்த காலத்தில். அதுபோல் சித்தப்பா வீட்டில் வளர்ற மனசு ஒட்டலை, அங்கே வாழ பிடிக்கலை, எவ்வளவோ பொறுத்திருந்து பார்க்குறார். இவருக்கு ஆரம்பத்திலிருந்து கிருஷ்ண பக்தி உண்டு. கிருஷ்ண பக்தி ஆரம்ப நாட்களிலேயே இவரது மனதில் விதைக்கப்பட்ட ஒன்று. அது போன்ற பாதையில் நம்ம பயணம் செய்கிற போது எந்த ஒரு காலத்திலும் நம்ம மனசு மாறவே மாறாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இவர் என்ன பண்ணுற, ஒரு காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் வர்றார், யார்கிட்டையும் சொல்லாமல் வர்றார். யார்? நரசிங்க மேத்தா. சின்ன வயசு. காலங்கிறது 15ஆம் நூற்றாண்டு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்கள், 15ஆம் நூற்றாண்டு. இவர் ஒரு 79 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். 79 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வர்றார். வெளியில் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விரக்தியில் ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா எங்கே போகிறதுன்னு ஒரு மைண்டில் இருக்காது, நமது மூளையில் இருக்காது. இவர் அப்படியே நடந்து போகிறவர் ஒரு இடத்துல ஒரு சிவன் கோவில், மகாதேவ் டெம்பிள் அப்படிங்கிற குஜராத் மாநிலத்தில் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோவிலில் போய் உட்கார்றார். இந்த சிவன் கோவிலில் இருக்கார். இந்த சிவனை தியானம் பண்ணுறார். சின்ன வயசு, சின்ன வயசு. அந்த சிவன் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இவர் கிருஷ்ண பக்தராக அறியப்பட்டாலுமே அந்த கிருஷ்ண பக்திக்கு காரணம் யாருன்னா சிவன் தான். சிவன் தான் காரணம். இவருக்கு தரிசனம் கொடுத்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை பார்க்கலாம், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சிவபெருமான்
இந்த நரசிம்ம மேத்தாவை கூட்டிகிட்டு போகிறார். எப்படி? ஆகாய மார்க்கமாக. இவரை கூட்டிகிட்டு போய் பிருந்தாவனத்தில் இறங்கி, பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவான் கோபியர்களுடன் ராசலீலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற ஒரு பெரும் பேற்ற சிவபெருமான் கொடுக்கிறார். சிவபெருமான் அருளால அந்த ராசலீலையை பார்க்கிறார். அந்த ராசலீலையை பார்த்து கிருஷ்ண பகவானை வணங்குகிற போது அங்கே ஏற்றப்பட்டிருந்த ஒரு ஜோதியில இவருடைய கை படுகிறது. ஒரு நெருப்பு குச்சி கிழிக்கிறோம், ஒரு தீபம் ஏற்றுவதற்காக இல்லது அடுப்பை ஏற்றுறதுக்காக நம்ம ஒரு தீக்குச்சி கிழிக்கிறோம் அப்படின்னாலே அந்த தீக்குச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த நெருப்பில் ஒரு சிறு பொறி சும்மா இத்தனோடு நம்ம கையில் பட்டது இப்படியும் போனோம் நம்ம, இல்லையா? ஆனால் பாருங்கள், இந்த தீப ஜோதியில் கைப்படுறது. ஏன் கைப்படுறது? கிருஷ்ண பகவானை ஆனந்தமாக தரிசித்து கொண்டிருக்கிறார். இப்போ கண்ணுக்கு நேரம் கிருஷ்ணன் பகவான் இருக்காருன்னா, கண்ணுக்கு நேரம் ஒரு கடவுள் காட்சி கொடுக்குறாருன்னா நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலை நினைவிலையா இருக்கும். கடவுள் நமக்கு காட்சி தராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கான தகுதி இருந்து தானே கடவுள் காட்சி கொடுக்கிறார். அதுபோல இந்த நரசிம்ம மேத்தாவுக்கு காட்சி கொடுக்கிறார், ராசலீலையை பார்க்கிறார். அதனால் அந்த நெருப்பில் பட்டது கூட இவருக்கு தெரியலையா. அப்போ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், 2 வாக்குறுதி கொடுக்கிறார் கிருஷ்ண பகவான். யாருக்கு? நரசிம்ம மேத்தாவுக்கு. நீ எப்போவுமே என்னுடைய ராசலீலையை நீ தொடர்ந்து தரிசிக்கலாம், அந்த பேற்றை உனக்கு நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் கிடைக்காது, ராசலீலையை தரிசிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. இதை நீ எப்போவுமே தரிசனம் பண்ணலாம். நான் எங்கெங்கெல்லாம் ராசலீலை பண்ணுறோனோ, கோபியர்களோடு ஆடுகிறோனோ பாடுகிறோனோ அதை நீ தரிசனம் பண்ணலாம். 2வது, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். இதான் முக்கியம், இதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். கடவுள் நமக்கு முன்னால் தோன்றி நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னா அதை விட சுகம் என்ன வேணும்? அதை விட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கடவுள் நம்ம கூட இருக்காருன்னா, நம்ம கஷ்டப்படுறோன்னா கடவுள் நம்ம கூட இருப்பார். அந்த கஷ்டத்தை நம்மக்கிட்ட அண்ட விடாமல் பண்ணுவார். ஒரு துயரம், ஒரு சோகம் சூழப்போகிறதுன்னா கடவுளே என் கூட இருக்கார். அதனுடைய தாக்கம் என்ன ஒன்றும் பண்ணாது, தைரியமாக இருக்கலாம். கிருஷ்ண பகவான் சொல்கிறார், கடைசி வரைக்கும் ஒரு கூடவே இருக்கார். யார்? கிருஷ்ண பகவான் இருக்கார். அதனால தான் அந்த ராசலீலையை தரிசனம் பண்ணின காரணத்தினால தான் 22,000 பாடல்கள் எழுதினர். அந்த ராசலீலையை ஆழ்ந்து அனுபவித்து அந்த கிருஷ்ண பகவானை பற்றி அத்தனை பாடல்களை பாடினார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குஜராத்தில் எல்லா குக்கிராமங்கள்லேயும் இவருடைய கதைகள் பேசப்படும். இவர் பாடின பாடல்கள் இன்றைக்கும் பாடப்படும். எப்படி மகாராஷ்டிராவில் துக்காராமுடைய அபங்கங்கள் இன்றைக்கும் பாடப்படுகிறதோ, தமிழகத்தில் தியாகராஜருடைய கிருதிகள் இன்றைக்கும் பாடப்படுகின்றனவோ, அதே போல குஜராத்துக்கு போனால் இவருடைய பாடல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில் தேர்ந்து விளங்கி, கிருஷ்ணனை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வாழ்ந்தவர் நரசிம்ம மேத்தா. ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் ஆச்சு. இல்லறம்ங்கிறது வேற. துறவரம் அப்படின்னா இல்லறம் இல்லாமல் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு துறவர நிலையில் இருந்து கொண்டு இல்லறவாசியாகவும் வாழ முடியும். இவருக்கு கல்யாணமும் ஆறுது. ஒரு காலகட்டத்தில் சித்தப்பா வீட்டில் தானே தங்கியிருந்தார். அங்கிருந்து தானே சொல்லிக்காமல் குளிக்காமல் புறப்பட்டு போனார். இங்கே இருந்தால் நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு இந்த இடத்துல சரியான மரியாதை இல்லை, கவனிப்பு இல்லைன்னு தானே கிளம்பி போனார். ஒரு காலகட்டத்தில் சித்தப்பா வீட்டில் உறவினர்கள்லாம் சேர்ந்து இவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு பிருந்தாவனத்துக்கு வந்து பார்க்குறாங்களாம். பிருந்தாவனத்தில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, கூட்டிகிட்டு வரலான்னு வராங்க. அங்கே பிருந்தாவனத்தில் பார்க்கிற போது இவர் பாடல் பாடிக்கொண்டிருக்கார், கிருஷ்ணன் மேலே பாடிட்டுருக்கார். பல பேர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த சொந்தக்காரங்களுக்கு ஆச்சரியம், என்னடா சரியாகவே படிக்கலை, பள்ளிக்கூடமே போகலை,
ஊரை சுத்திட்டு இருப்பான், இவன் இப்படி பாடிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இருக்காத பண்ண நல்ல நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற போது அவன் உட்காந்து எதுவுமே படிக்க மாட்டான், மார்க்கே வாங்க மாட்டான், ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். திடீர்னு உடனே ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பொசிஷனில் பார்க்குற போது, டேய் நீ எப்படிடா இப்படி வந்த, நீ ஸ்கூலுக்கே வரமாட்ட, சரியாக படிக்க மாட்ட, மார்க் வாங்க மாட்ட, இன்றைக்கி ஓகோன்னு இருக்கியே நம்ம கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு ஆச்சரியம், இவன் படிக்கவே மாட்டான், பள்ளிக்கூடமே போக மாட்டான், இங்கே கிருஷ்ணரை பற்றி பாடிட்டு இருக்கான், இவ்வளோ அழகாக பாடுறான், இப்படி வார்த்தைகள் ஒரு எப்படி வருது, பிரவாகம் போல வந்து விழுகின்றனவே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது எல்லாம் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனோட அருள்னு தெரிஞ்சு தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் தான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு திருமணம் ஆன உடனே குழந்தைகள் பிறக்கும், ஒரு பொண்ணு பிறக்குது. பொண்ணும் அப்படி மெல்ல வளர்ந்து ஒரு கல்யாண பருவத்துக்கு வந்தாச்சு. வாழ்க்கையில் எது ரொம்ப கொடியது அப்படின்னா வறுமை கொடியது. வறுமை இருக்குது பார்த்தீங்களா, கொடியது. ஆனால் அது கிடைச்சிடுச்சு, நம்ம வறுமையில் தான் இருக்கோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம வாங்கி வந்த வரம்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அப்படித்தான் எழுதி வச்சிருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோவிலில் சாமி பக்தியோடு இருக்கிற ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருப்பார், செல்வந்தராக இருப்பார்னு சொல்ல முடியாது. கடவுள் பக்தி எவருக்கெல்லாம் அதிகம் காணப்படுகிறதோ, எவரெல்லாம் கடவுள் மேலே ஈடுபாடு கொண்டு காணப்படுகிறார்களோ அவங்களாம் பெரும்பாலும் கஷ்டப்படுவார்கள். அப்படிதான் நரசிம்ம மேத்தாவும் கஷ்டப்படுறார். பொண்ணோட கல்யாணத்துக்கு பொருள் இல்லை, சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தான் பொருள் வந்துடுமா? பகவான் பேரையே சொல்லிட்டு உட்காந்தா பொருள் தானா வந்து நிற்குமா? எல்லாருக்கும் நிற்காது. ஆனால் இவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணத்துக்கு பொருள் வேணும், எவ்வளவு செலவு இருக்குது, ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு இருக்கு, இவற்றை ஒன்றுமே கிடையாது. ஆனால் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, ஒரு இஸ்லாமிய ராஜா, அந்த ராஜாவுக்கு கிருஷ்ண பக்தியில பிடிக்காது, பக்தியே பிடிக்காது, பக்தியே பிடிக்காது, கிருஷ்ணன்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் மேலே நம்ம அன்பு பாராட்டுவோமா, அவர் மேலே ஒரு நட்பு பாராட்டுவோமா? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவனை ஏதான ஒரு சமயத்தில் சாக் பண்ணலாம், அவனை நசுக்கலாம், அவனை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் மனிதர்களுக்கு உண்டு. இந்த இஸ்லாமிய ராஜாவுக்கு கிருஷ்ண பக்திங்கிறது பிடிக்காது. இந்த நரசிம்மன் பார்த்தா கிருஷ்ண பக்தியோடு இருக்கார், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனை பற்றி பாடிக்கொண்டு இருக்கிறார். இந்த ராஜா பார்க்குறான். ஒரு நாளைக்கு இவரை பிடிச்சிட்டு வர சொல்கிறான், கூட்டு அவரை அப்படிங்கிறான். அரண்மனைக்கு வர்றார். இந்த ராஜா கேட்கிறார், ஏண்டா கல்யாண வயசில் பொண்ணை வச்சுட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக ஏதான பொருளை சேர்க்கணும், பொருளை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் பொண்ணை வீட்டில் வச்சுட்டு நீ மட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சுற்றிட்டு இருக்கியே, என்ன இது கேட்கிற இல்லையா? ஒரு கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பொருள் தேடணும், 4 இடத்துக்கு போகணும். நீ அந்த பொருள் தேடுகிற முயற்சியில் இல்லாமல் சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கோவில் கோவிலாக பாடுற, தெரு தெருவாக பாடுற, உனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு இந்த ராஜா கிண்டல் பண்ணுற. இதில் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலுமே அந்த ராஜாவருடைய துணி எப்படி அப்படின்னா, ஆமாம் கிருஷ்ணனையே சொல்லிட்டு இருந்தா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமா, அந்த அர்த்தம் அது. அந்த அர்த்தத்தில் பார்க்கணும். நீ சதா கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்க, கிருஷ்ண பக்தியில் இருக்க, இப்படி இருந்தால் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் ராஜா சொல்கிறார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் பிடிச்சி போகிற அவனை ஜெயிலில் போடுற அவனை அப்படின்றார். சிறைச்சாலையில் தூக்கி போட்ட நரசிம்ம மேத்தாவை. என்ன கிருஷ்ண பக்தி, வேற ஒன்றும் இல்லை,
கிருஷ்ண பக்தி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னவனை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டார். அந்த காலத்தில் அதெல்லாம் நிறைய உண்டு. ஜெயிலில் இருக்கார், சிறைச்சாலையில் இருக்கார். எப்படி இருக்கும் அவருடைய மனசு? கிருஷ்ணா உன்னையே நினச்சிட்டு இருந்தேன், உன்னையே சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன்னுடைய நாமத்தையே பாடிக்கிட்டு இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் கிருஷ்ணா, இது நியாயமா? பகவானிடம் கேட்கிறார். இந்த ராஜா ஒரு நாள் கேட்கிறார். யார்கிட்ட? நரசிம்ம மெத்தா கிட்ட. நீ என்னென்னமோ சொல்றியே, கிருஷ்ணன் சொல்றியே, அந்த கிருஷ்ணன் இருப்பது உண்மையானால், நல்லா கவனிங்க, பகவான் இருக்கிறது சத்தியம். நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால கடவுளே கிடையாது, கடவுள் எங்கேயுமே காணுமே நம்ம சொல்ல முடியாது. காற்று காற்று விண்டு சொல்கிற இல்லையா, காற்று நம்ம கண்ணுக்கு தெரியுதா? காற்று கண்ணை பார்க்க முடியறத, ஆனால் காற்றை உணர்கிறோம். காற்று இருக்குது நம்ம சொல்கிறோம், ஒரே காற்றடிக்குது அப்படிங்கிறோம். எப்படி செடி கொடிகள் ஆடுகின்றன, மரம் ஆடுகிறது, அதை வச்சு காற்று இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் கடவுளும் இருக்கார், நம்மால் பார்க்க முடியலை. இந்த இஸ்லாமிய ராஜா கேட்கிறார், நீ வணங்குகிற கிருஷ்ணன் தாமோதரன் உண்மையான கடவுள் அப்படின்னா, உண்மையான கடவுள் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற தாமோதர பெருமாள், தாமோதரன் கழுத்தில் இருக்கிற ஒரு மாலை, ஆரம் விலையுயர்ந்த மாலை உன்னோட கழுத்தில் வந்து விழணும். அப்படி விழுந்ததுன்னா கிருஷ்ணன் இருக்காங்கிறத ஒத்துக்கிறேன். என்னுடைய கிருஷ்ணன் மேலே இருக்கிற துவேஷத்தையும் நான் விலக்கிக்கிறேன். அந்த கிருஷ்ணனுக்கு நான் அடிமையாகிறேன். இந்த ராஜா சொல்கிறேன். சரி, இது சாத்தியமா? அது என்னத்தான் நமக்கு பக்தி இருந்தாலுமே ஒரு கோவிலில் தாமோதரன் கழுத்தில் இருக்கிற ஒரு மாலை எப்படி நம்ம கழுத்தில் வந்து விழும்? இவர் சிறைச்சாலையில் இருக்கார். சரி, ஏதோ கோவிலுக்கு போகிறோம், 4 பேர் அசந்திருக்கும் போது இந்த மாலை எடுக்கிறோம், நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோம், வரோம், அதுவும் தப்பு. அப்படி கூட கிடையாது. சிறைச்சாலையில் இருக்கார் நரசிம்ம மெத்தா. உன் கழுத்தில் விழணும், விழுந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன், கிருஷ்ணன் உண்மை, உன்னோட பக்தியை நான் மதிக்கிறேன், நான் கிருஷ்ணனுக்கு அடிமையாகிறேன் அப்படிங்கிறார். இவர் பாடுறார். என்ன பண்ண முடியும்? பாடத்தான் முடியும். தியாகராஜர் அப்படிதானே? தியாகராஜர் தஞ்சாவூர் ஆண்ட ராஜா என்ன பண்ணுறார்? சரபோஜி மகாராஜா தட்டு அனுப்புகிறார், தங்கத்தை அனுப்புகிறார், பொற்குவியல் அனுப்புகிறார். என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறார். என்னை பற்றி ஒரே ஒரு பாட்டு பாடு, இதெல்லாம் உனக்கு தான், இந்த தங்கம்லாம் உனக்கு தான். இந்த காலத்தில் நம்மள்கிட்ட யாரான ஒருத்தர் இப்படி சொன்ன உடனே ஆரம்பிச்சிருவோம். அவரை பற்றி ஒரு பாட்டு என்ன 10 பாட்டு பாடி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். தியாகராஜர் சொல்கிறார், பகவானுடைய பேரை சொல்கிற இந்த வாயால் உன்னை பற்றி பாட மாட்டேன், மனுஷங்களை பற்றி பாட மாட்டேன். இந்த பொண்ணையும் பொருளையும் கொடுத்து என்னை மயக்கலான்னு பார்க்குறியா? நெத்திச்சால சுகமான்ற பாட்டு இப்போ தான் வந்தது. இவர் என்ன பண்ணுறார்? நரசிம்ம மெத்தா சிறைச்சாலையில் இருந்துட்டு, என்னடா அது இந்த ராஜா இப்படி சொல்கிறார், உன் கழுத்தில் இருக்கிற மாலை இப்படி என் கழுத்தில் வந்து விழும், என்ன கிருஷ்ணா என்னை இப்படி சோதிக்கிற, என்னையும் இப்படி சோதிக்கிற, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, நான் இங்கிருந்து தவிக்கிறேனே, உன் நாமத்தை சொன்னேன் அது பாவமா? உன்னுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கேன் அது ஒரு குத்தமா? இவர் சொல்கிற உன்னை பற்றி நான் ஏதானு பாடணும், உன் கழுத்தில் இருக்கிற மாலை வந்து என் கழுத்தில் விழணும், நான் கிருஷ்ணனுக்கு அடிமையாவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்டே கேட்குறார். உண்மையான பக்தி கொண்டிருக்கிற ஒருவர் கடவுளை அழைத்தால் கடவுள் அடுத்த வினாடியே அங்கே வந்துடுவார். கஜேந்திர மோட்சம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், அந்த கதையை பார்த்துருக்கோம். இந்த யானை கூப்பிட்ட உடனே கடவுள் வந்துட்டார், உடனே வந்துட்டார். உண்மையான பக்தி இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம கூப்பிட்டா கடவுள் வரல? நம்ம கூப்பிட்டா கடவுள் வரல. தியாகராஜ சுவாமிகள் கூப்பிட்டா கடவுள் வர்றார், ஒரு நாயனார் கூப்பிட்டா கடவுள் வர்றார். அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அது இங்கே பாருங்க,
நரசிம்ம மேத்தாலாம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன். கிருஷ்ண பகவான் தனது ராச லீலைகளை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு உண்டான ஒரு பாக்கியம், ஒரு பேற்ற கொடுத்தவர். கிருஷ்ணன் வராமல் இருப்பாரா? இவர் கூப்பிட்டு வராமல் இருப்பாரா? நரசிம்ம மேத்தா கூப்பிட்டு வராமல் இருப்பாரா? கிருஷ்ண பகவான் அவருக்கு முன்னால் தோன்றுகிறார். அவருக்கு முன்னால் தோன்றுகிறார். கிருஷ்ண பகவானை பார்த்தவுடனே இவருக்கு சந்தோஷம். கிருஷ்ணா, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன் இப்படி என்னை பிடிச்சி ஒரு சிறைச்சாலையில் வச்சு என்னை வாட்டுகிறாய்? உன்னால் ஆகாதது ஏதானு இருக்க? நீ ஈஸியாக நினச்ச என்னை காப்பாற்றலாமே, என்னை சுலபமாக வெளியில் கொண்டு வந்துடலாமே. இந்த ராஜா ஏன் இப்படி என்ன பண்ணுற? என்னை பாடா படுத்துறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு தேவை, எல்லாமே இருக்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்து உனது நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ராஜா பிடிச்சி இங்கே அடைச்சி என்ன சோதனை பண்ணுறாரு, இதெல்லாம் நியாயமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணன் பதில் சொல்கிறான். இவர் ஜெயிலில் இருந்து, சிறைச்சாலையில் இருந்துட்டு கிருஷ்ணனை பாடுகிறார். ஏன் கிருஷ்ணா என்னை இப்படி போட்டு சோதனை பண்ணுற, ஏன் வதைக்கிற கேட்கிற போது கிருஷ்ண பகவான் பிரசன்னமாகிறான். தாமோதர பெருமாள், தாமோதரன் அவருக்கு முன்னால் தோன்றி கிருஷ்ணன் சொல்கிறார், நீ என்னை பற்றி எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்க, கேதார ராகத்தில் ஒரு பாட்டு பாடு. அப்படி நீ பாடினா கோவிலில் என்னோட கழுத்தில் இருக்கிற அந்த ஹாரம் மாலை உன்னோட கழுத்தில் வந்து விழும் அப்படிங்கிற. நல்லா கவனிங்க, கேதார ராகத்தில் ஒரு பாட்டு. ஒரு இவர்களெல்லாம் சாதாரணம் தானே, 20,000 பாட்டு பாடினவர், கேதார ராகத்தில் ஒரு பாட்டு பாட தெரியாத? அப்போ சொல்கிறார் யார்? நரசிம்ம மேத்தா சொல்கிறார், பகவானே கேதார ராகத்தில் நான் பாட முடியாது அப்படிங்கிறார். ஏன் பாட முடியாது பகவான் கேட்கிறார். ஒரு காலகட்டத்தில் எனக்கு வறுமை இருந்தபோது கேதார ராகத்தில் இனி நான் பாட மாட்டேன்னு ஒரு அடகு கடக்காரங்கிட்ட ஒரு வாக்குமூலம் எழுதி கொடுத்து விட்டு கேதார ராகத்தை அடகு வச்சுட்டேன், வச்சு பணத்தை வாங்கிட்டேன். அவன்கிட்ட அடகு வச்ச காரணத்தினால அதை வச்சு நான் பாட முடியாது அப்படிங்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் அடகு வச்சாங்க பாருங்க. ஒரு பாடகர், ஒரு கவிஞர் ஒரு ராகத்தை அடகு வச்சு ஒரு தொகையை வாங்கிறது. கிருஷ்ண பகவான் சொல்றார், கொஞ்சம் காத்துரு. கிருஷ்ண பகவான் போறார். எந்த அடகுக்காரங்கிட்ட நரசிம்ம மேத்தா கேதார ராகத்தை அடகு வச்சு எழுதி கொடுத்தாரோ அந்த தொகையை கிருஷ்ண பகவானே கொடுத்து விட்டு அந்த பேப்பரையும் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குற. நீ அடகு வச்சேன்னு சொன்னியே, அதை நான் மீட்டுவிட்டேன், அதை நான் மீட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த பாரு, என்னை நம்ப மாட்டேன்ல, இந்த பாரு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ நீ பாடு கேதார ராகத்தில் அப்படிங்கிறார். கேதார ராகத்தில் பாடுகிறார். பகவானுடைய கழுத்தில் இருக்கிற ஆரம் வந்து இவரோட கழுத்தில் விழுறது. ராஜா பார்க்கறான், விஷயம் போகிறது பார்க்கறான், ஆச்சரியப்படுறான். அப்போதான் கிருஷ்ண பக்தின்னா எந்த அளவுக்கு இவருக்கு இருக்குன்னு ராஜாவுக்கு தெரிகிறது. இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இனி நான் கிருஷ்ணனையும் கும்பிடுறேங்கிறான். எந்த அளவுக்கு கிருஷ்ணன் இவர் கூட இருக்கேன்னு சொன்னது ஒரு வாய் வார்த்தை இல்லை. நம்ம எல்லாம் இன்னைக்கு கொடுக்குறோம், பல பேருக்கு வாக்குமூலம் கொடுக்குறோம். டேய் கஷ்டப்படாதடா, நான் இருக்கேன்டா, உனக்கு எப்போதுமே உன் கூட நான் இருப்பேன்டா. இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட சொல்கிறான். நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக, டேய் ஒரு கஷ்டம் எனக்கு ஃபோன் அடிறா, நான் வந்து நிற்கிறேன்டா ஆளா அப்படிம்மா. நம்ம ஃபோன் அடிப்போம், அவன் எடுத்து பார்ப்பான், ஆனால் அட்டன் பண்ண மாட்டான். ஏதானு தொல்லையாக இருக்கும், எதுக்கு இவன் ஃபோனை அட்டன் பண்ணணும், அடுத்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். பகவான் அப்படி இல்லை, ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டார்னா, உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டார்னா கூடவே இருப்பார். இது அடுத்து எப்போ நிரூபணமாச்சு? அவருடைய பொண்ணு கல்யாணத்தை அந்த ராஜாவே பண்ணி வைக்கிறான், இஸ்லாமிய ராஜா. உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன், உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு, அந்த பொண்ணு கருவுற்று இருக்கிற போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு இவர்கிட்ட காசு இல்லை. யார்கிட்ட? நரசிம்ம மேத்தா கிட்ட. கிருஷ்ண பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பகவான் வந்து எல்லாம் பண்ணுறார். பகவானே எல்லாம் பண்ணுறார்.
அதே போல இவருடைய மகன் திருமணத்தின் போதும் கிருஷ்ண பகவான்கிட்டே கேட்கிறார். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் அப்படின்னா ஒரு பணம் குறையிறதுன்னா ஒரு மார்வாடி, ஒரு அடகு கடைக்காரர் யாருக்கிட்டையான வட்டிக்கு கொடுக்குறவர்கிட்ட போய் பணத்தை கேட்போம். இவர் யார்கிட்ட கேட்குறார்? கடவுள்கிட்ட கேட்குறார். ஏன்னா கடவுள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையும் பக்தியும் அவருக்கு இருக்கு. நமக்கு அந்த பக்தி கிடையாது, அந்த நம்பிக்கையும் இல்லை. கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் அப்படியே கொடுத்துருவாரோ, அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டுமோ அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நாம். அப்படின்னா நான் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பாருங்க, இந்த நரசிம்ம மேத்தாவுக்கு பகவான் எப்படி கூட இருப்பேன்னு சொன்னாரோ அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உன் வீட்டில் நடக்கிற காரியம் உன்னோட காரியம் மட்டுமல்ல, என்னோட காரியம்தான், நானே வரேன், நானே செய்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணனே கூட இருந்து பொண்ணுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணனா, பையனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணேன். இதனால தான் கடைசி வரைக்கும் கிருஷ்ண பக்தியிலேயே வாழ்ந்தவர், கிருஷ்ண பக்தியிலேயே தனது மூச்சை கரைச்சவர் நரசிம்ம மேத்தா.